வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலுக்கு அற்புத நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க சேப்பங்கிழங்கு. இது ஒரு சாதாரண கிழங்கு இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம். இது நம்ம உடலில் எடுத்துக்கிற பொழுது நம்ம உடலுக்கு பல மடங்கு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த சேப்பங்கிழங்கு. இது நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான நோய்கள் நம்மளை விட்டு போகும், இது எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறதையும், இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எப்படி நம்ம உணவில் சேர்த்துக்கிறணும், இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக. ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்குனா என்ன? சேப்பங்கிழங்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஃபேமஸான ஒரு கிழங்கு. இதை நம்ம சேனைக்கிழங்குன்னு சொல்லுவோம், சென்னை கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அழைப்பாங்க. இதை ஆயுர்வேதத்தில் சுரணா அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னா ஆயுர்வேதத்தில் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. பல ஆயிரக்கணக்காக ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது ஒரு அற்புத சக்திகளை கொண்ட ஒரு கிழங்கு தாங்க இந்த சேப்பங்கிழங்கு. இது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான நோய்கள் சரியாகும்னா, உடலில் செரிமான பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது நம்மளுடைய டைஜஷனை 10 மடங்கு மேம்படுத்துறதுக்கு உயர்த்துறதுக்கு இந்த சேனைக்கிழங்கு உதவி பண்ணுது. ஏன்னா இதில் நிறையா டயட்ரி ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது, ரெசிடென்ட் ஸ்டார்ச் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி நம்மளுடைய செரிமானத்தை மிக வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. அடுத்து நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த கிழங்கை எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து அசிடிட்டியை குறைக்கவும் செய்யும். அடுத்து ஐபிசின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. இந்த கிழங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுதே உங்களுடைய உடல் நல்ல லேசாக இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கிழங்கை சாப்பிட்டுட்டு மற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களே அடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து கல்லீரல் நோயை சரி பண்ணுற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. கெட்டுப்போன கல்லீரல் கூட புதுப்பிக்கிற தன்மை, கல்லீரை சுத்தம் செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சேனைக்கிழங்கு உதவி பண்ணுது. இதில் விட்டமின் B6 இருக்குது. டீடாக்சிஃபை பண்ணக்கூட அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாத்தையுமே நீக்கி அதை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த கிழங்கு யூஸ் பண்ணுது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தான் இந்த சேனைக்கிழங்கு. ஸோ உங்களுடைய லிவருக்கு நல்ல ஒரு வரமாக, இயற்கை கொடுத்த வரமாக நல்லா இயங்குறதுக்கு இந்த சேனைக்கிழங்கை நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் கல்லீரல் புதுசாக ஆயிரும். உங்கள் கல்லீரல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. இந்த கிழங்கு ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இது நம்ம உணவில் மற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது சர்க்கரை அதிகமாக ஏற்படும்ல, அதையும் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உணவு பயன்படுது. அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிழங்கு அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களுடைய அந்த சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த கிழங்கை சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணவு தான். அடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நம்மளுக்கு பசி உணர்வை வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உணவு, அதாவது நம்ம வேறு வேறு உணவுகளை சாப்பிடுவோம்ல பசிச்சோன்னே, ஸோ அந்த மாதிரி பசியெல்லாம் ஏற்படுத்தாது. நம்மளுடைய அந்த எப்போவுமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு. அதே மாதிரி இது நம்மளுடைய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த கிழங்கை தாராளமாக எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வெயிட்டையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்து எதையும் சாப்பிடாம தடுக்கவும் உதவி பண்ணும். அடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா என்னென்னா ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த பிளாக்கு. இந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த பிளாக்கை எடுக்கிற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. ஸோ இந்த இதயம் சார்ந்த அனைத்து நோய்களுக்குமே இந்த கிழங்கு ஒரு சூப்பரான கிழங்குங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த கிழங்குல பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதய
இதயத்தை சீராக செயல்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு வந்து உதவி பண்ணுது. அடுத்து இந்த கிழங்கு பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கிழங்கு, ரொம்ப முக்கியமான கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் வலியை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து பெரிதும் உதவி பண்ணுது. அடுத்து காமனாக இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி அப்படி என்னன்னா அது பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிஓடியை குறைக்கிறதுக்கும் இந்த கிழங்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம், ஹார்மோன்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. ஸோ வந்து ஹார்மோன் பிரச்சனை இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 தடவை வந்து நீங்கள் சேனக்கிழங்கை சாப்பிட்டால் போதும், உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனைனால நிறைய பெண்களுக்கு தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிழங்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். அடுத்து இந்த கிழங்குல வந்து அதிக அளவில் அயனும் போலேட்டும் இருக்குது. ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா இருக்குல்ல, அந்த அனிமியாவை சரி செய்து அவங்க உடலில் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. அதாவது ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ பெண்களுக்கு இந்த கிழங்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆண்கள் என்ன நினைப்பீங்க, என்ன பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கிழங்கு வந்து சிறப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, இது ஆண்களுக்கும் சிறப்பு வாய்ந்த கிழங்கு தாங்க. ஏன்னா ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் இருக்குல்ல, அந்த டெஸ்டோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கிழங்கு வந்து உதவி பண்ணுது. உங்களுக்கும் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நரம்புகளுடைய ஸ்ட்ரென்த்தை, நரம்புகளை நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு தேவையான ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கும் இந்த கிழங்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ ஆண் பெண் இருவருக்குமே இந்த கிழங்கு வந்து ஒரு சூப்பர் உணவு அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து எப்போவுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் டயர்ட்னஸ் இல்லாமல் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து பெரிதும் உதவி பண்ணுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஸ்கின் அண்ட் பியூட்டிக்கு நிறையா நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு. ஏன்னா இந்த கிழங்குல வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டே வரும் பொழுது. இதில் வந்து இந்த கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த உணவில் இருக்குது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. டார்க் ஸ்பாட்டை வந்து கம்மியாக அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், கருப்பு, பருக்கள், மருக்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. ஸோ இந்த கிழங்கை நீங்கள் ரெகுலராக எடுக்க உங்களுடைய அழகு வந்து கூட செஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரியான நோய் தொற்றுகளில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த கிழங்கு பெரிதும் உதவியாக இருக்குது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு உதவி பண்ணுது. இந்த கிழங்குல அப்படி என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, சிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து உங்கள் உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குங்க. டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கு. அடுத்து என்னென்னா பைல்ஸ் ப்ராப்ளம், அதாவது மூல நோயை சரி பண்ணுற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து மூலவியாதி இருக்கும். ஸோ மூலவியாதி இருக்கிறவங்க இந்த கிழங்கை சரியான முறையில் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருந்த இடத்துல வலி ஏற்படும்னா வலி எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு மோஷன் போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கம், கட்டி எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிழங்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆயுர்வேதத்தில் அதை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு செயல்படக்கூடியது. அடுத்து இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு நோய்களையும் சரி பண்ணக்கூடிய இந்த கிழங்கை எப்படி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிடணும். அதாவது ஹெல்த்தி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படின்னா நல்லா வேக வச்சு நம்ம பாயில் பண்ணி சாப்பிடலாம், அல்லது மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இது கூட வந்து பெப்பர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அதிக அளவில் ஆயில் ஊற்றி சாப்பிடக்கூடாது. டீப்
ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படி எண்ணெயில் ஊற்றி அப்படி முக்கி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அதிக அளவில் ஒரே நேரத்தில் அதிக அளவுலையும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், கொஞ்சமான ஒரு குவான்டிட்டி தான் எடுத்துக்கிறணும். வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை சாப்பிட்டா உங்களுக்கு போதுமானது. இந்த கிழங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதுக்காக அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க தவிர்க்க வேண்டும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உணவை தவிர்க்க வேண்டும். அடுத்த அலர்ஜி, அதாவது மேலு கை கால்லாம் சில பேருக்கு இது சாப்பிட்டோன்னா அலர்ஜி ஏற்படும். அந்த அலர்ஜி சென்சிட்டிவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். அடுத்து கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப லிமிட் கம்மியாக எடுத்துக்கிறணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. நண்பர்களே, இவ்வளவு நன்மையை தரக்கூடிய இந்த சேப்பங்கிழங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த உணவை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது உங்களுக்கு சக்தி, செரிமானம், இதயம், சருமம் இது அனைத்துக்குமே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.